அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தஆலாவினுடைய மாபெரும் கிருபையால் உடலிற்கும் உள்ளத்திற்கும் தேவையான பல்வேறு விதமான தகவல்களை ஆன்மீக மருத்துவம் என்ற அடிப்படையிலே நம்முடைய யூடியூப் சேனலின் வாயிலாக நாம் தெரிந்து வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு நாம் பார்க்கப்படக்கூடிய தகவல் என்னவென்றால், பதிவு என்னவென்றால், சமீபத்திலே ஒரு நண்பர் கேட்டிருந்தார்கள், நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே பாங்கு சொல்லி இருக்காங்களா? அப்படி சொல்லலன்னு சொன்னா ஏன் சொல்லல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பாங்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதாக எந்த விதமான ஹதீஸ் கிரந்தங்களையும் இதுவரைக்கும் நான் நிறைய ஹதீஸ் கிரந்தங்களை தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கவில்லை. என்னுடைய ஆசிரியரிடத்திலும் நான் சென்று ஆலோசனையும் செய்தேன். 30க்கும் மேற்பட்ட ஆசிரியரிடத்திலே ஆலோசனை செய்தேன். அந்த ஆசிரியர்களும் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் நாங்கள் அந்த அதுமான ஹதீசுகளை நாங்கள் பார்த்ததில்லை, எங்களுக்கும் கிடைக்கவில்லை என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அதையும் தாண்டி ஒரு ஆசிரியர் ஒரு செய்தி பதிவு செய்தார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபரிலே சொல்லி இருக்கிறார் என்பதாக நான் படித்தது நினைவு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார் ஒழிய ஹதீஸ் உறுதியாக ஹதீஸ் இருக்கிறது என்பதாக யாரும் சொல்லவில்லை. இது ஒரு கருத்து. இரண்டாவது, ஏன் சொல்லவில்லைங்கிற காரணம் வேண்டாம், அதுக்கு ரெண்டு விதமாக உலமாக்கள் சொல்லி தருகிறார்கள். முதலாவதாக, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கை சொன்னார்கள் என்று சொன்னால், பெருமானார் அழைத்தார்கள் என்று சொன்னால் தொழுகையில இருந்தாலும் உடனே வரணும். அல்லாஹ்வுடைய கட்டளை, இது தெளிவான ஆதாரம் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லி உடனே மஸ்ஜிதை நோக்கி வரலைன்னு சொல்லி சொன்னா குற்றவாளியாக ஆகிவிடுவார்கள், பெருமானாருக்கு இத்தாஅத்திற்கு கட்டுப்படாத மக்களாக ஆகிவிடுவார் என்பதால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்லாமல் இருந்திருக்கலாம் என்றும் சொல்லுகிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வேறொருவர் இருக்கிறார் என்பதாக மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் என்பதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு தன்னுடைய பேரையை சொல்ல முடியும் என்பதனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங்கு சொல்லாமல் இருந்திருப்பார்கள் என்றும் சில உலமாக்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா இலகுவான முறையிலே நம்முடைய இமாம்மார்கள் காட்டி தந்த வழியிலே மார்க்கத்தை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தொருள் புரிவானாக. அல்லாஹு தஆலா ஏற்படக்கூடிய குழப்பங்களை விட்டு, ஃபித்னாக்களை விட்டு, சூழ்ச்சியை விட்டு அல்லாஹு தஆலா நம்ம அனைவரையும் ரப்புல் ஆலமீன் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்ம பார்க்க போறக்கூடிய வீடியோ என்னன்னு கேட்டா, ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க, இளநரை நீங்குவதற்கு துஆ இருந்தா, குர்ஆன் ஆயத்து இருந்தா சொல்லுங்க ஹஸரத் கேட்டிருக்காங்க. அதைத்தான் நாம் அடுத்ததா பார்க்க போறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.